டிஎம்கே வந்து தேர் அரௌண்ட் 60 தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏடிஎம்கே மச் லோயர். தமிழகம் ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பது சுலபமானது அல்ல. இஸ் a fact. Where are the numbers? GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். விஜய் மட்டும் இல்லை, யார் ஆட்சி அமைச்சாலும் 5 ஆண்டுகளுக்கு இந்த அசம்பிளி தாங்குமா என்பது கடினம். ஐ திங்க் 6 months to 1 year from now, மேபி 6 months தான் என்ன பொறுத்த வரைக்கும். We may be heading for another election. ADMK supports Vijay and Vijay forms the government. He is at the mercy of ADMK. நான் சொல்றது வந்து விஜய் சிஎம், ADMK இருந்து டெபுட்டி சிஎம். ஒத்துப்பாரா இபிஎஸ்? இது வந்து ஹைபோதெட்டிக்கல். எனக்கு தெரிஞ்சு 118 ரீச் பண்ண முடியல, அல்லது 118 ரீச் பண்ணியும் ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல தோத்துறாங்கன்னா he has to resign. மேடம், மை ஹஞ்ச் இஸ், நீங்க மாத்தி மாத்தி பேசணும்னு நினைக்கக்கூடாது. இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது ஸோ ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் குறைவு, இந்த அசம்பிளியில் குறைவு. ஏன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து டிவிகேக்கு இல்லை. ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு மணி பவரும் பொலிட்டிக்கல் பேக்கப்பும் இருக்கிற அந்த 2 கட்சிஸும் தே ஆர் வெல் பிஹைண்ட் த நம்பர்ஸ். விஜய் சிஎம் ஆவாரான்றது எனக்கு டவுட். ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும், அதில் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஃப் அங்கேயும் இவரால் நிரூபிக்க முடியல அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? அடுத்த நகர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி த கவர்னர் வில் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி ஆஃப் கேன் எனி அதர் பார்ட்டி ஃபார்ம் த கவர்மெண்ட். இங்கே அது முடியாது. இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ 108 இருக்குது விஜய்க்கு, 107ன்னு வச்சுக்கோங்களேன். 107 வந்து நீங்கள் வந்து 107 அவருக்கு விஜய்க்கு, 107 பக்கத்தில் ஒரு 90 வந்து டிஎம்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. த கவர்னர் கேன் எக்ஸ்ப்ளோர் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, தட் ஆப்ஷன். இப்போ அது இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. டிஎம்கே வந்து தேர் அரௌண்ட் 60 தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அவங்க அலைன்ஸோட சேர்த்து 70, டிஎம்கே இஸ் ஐ திங்க் 60+. ஸோ த கவர்னர் வந்து 108 இருக்கவங்களே ஃபார்ம் பண்ண முடியலன்னு போது 60 எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்? அதனால் அந்த ஆப்ஷனை வந்து கவர்னர் கூப்பிட்டு கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏடிஎம்கே மச் லோயர். ஸோ த லாஜிக் இஸ் த ஸ்டேட் வில் ஹெட்டிங் ஃபார் பிரசிடென்ட் ரூல். ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பது சுலபமானது அல்ல. திஸ் அ ஃபேக்ட். வேர் ஆர் த நம்பர்ஸ்? இப்போ அவருக்கு இருக்கிறது 107 or 108, 10 பேர் வேணும். அந்த 10 பேரை அவர் மேனேஜ் பண்ணிட்டாருன்னா ஃபைன். 10 பேரை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. தெர் ஆர் மெனி இஷ்யூஸ் இன்வால்வ் இன் இட். ஒருவேளை அப்படி 10 பேரை மேனேஜ் பண்ணார்னா the first test will be speaker election. ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தப்பிச்சிட்டாங்கன்னா ஓகே, அவங்க அடுத்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அதுலேயும் தப்பிச்சிட்டாருன்னா எஸ், விஜய் இஸ் சிஎம். நெக்ஸ்ட் 6 monthsக்கு ப்ராப்ளம் இல்லை, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் அந்த நம்பர்ஸ் கிடைக்கல, 118 ரீச் பண்ண முடியல, அல்லது 118 ரீச் பண்ணியும் ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தோத்துறாங்கன்னா he has to resign. அப்படி அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா மற்ற ஆப்ஷன்ஸை கவர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இந்த அசம்பிளியில். பிகாஸ் நம்பர்ஸ் கிடையாது, யாருக்குமே நம்பர்ஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் ஸ்பீக்கர் கவர்னர்ஸ் கால். ஸோ த கவர்னர் வில் சென்ட் ரிப்போர்ட். கவர்னர் என்ன பண்ணுவார், உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்புவார். இமிடியேட்டாக வந்து ஸ்டேட் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே வருதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 மாதங்களுக்குள்ளே லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அதற்கான அங்கீகாரத்தை பெறணும். அது வாங்கிடுவாங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு வந்து. அல்லது அந்த 2 மாதத்துக்குள்ளே வேறு காம்பினேஷன் பர்முட்டேஷன் வருது, போய் கவர்னரை பார்த்து சொல்கிறாங்கன்னா, அப்போ கவர்னர் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா அவர் மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதி குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கப்பட்டு இந்த செட்டப்புக்குள்ளே வேறு யாராவது, அதில் அகெயின் விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போ வாய்ப்பு ஆதரவு கொடுக்காத சிலர் ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து உடஞ்சி வராங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரெடிக்ட் ஐதர் டிஎம்கே ஆர் EDMK, கோச்சிப்பாங்க 2 பேருமே. இதில் லைக்லி சினாரியோஸை நான் சொல்கிறேன், நான் என் விருப்பம் இல்லை இது. அப்படி வராங்கன்னா அதுவும் 2/3 வரணும், 1/3 வந்துன்னா பதவி போய்டும் உங்களுக்கு. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்போ கவர்னர் மறுபடியும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, கேபினெட்டை கூடி பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, பிரசிடென்ட் ரூல் வில் பி வித்ட்ரான், புது கவர்மெண்ட் வரும். அகைன் இந்த சேம் ப்ராசஸ். ஸ்பீக்கர் எலெக்ஷன் வரும். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து அல்ல ஸ்பீக்கர் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து யூ ஹவ் டு ப்ரூவ். அங்கே ஸ்பீக்கர் எலெக்ஷன் வராது, ஏன்னா அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்பயும் வரும், ஏன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தோத்தவுடனே இவங்க ரிசைன் பண்ண உடனே ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்காது. பட் ப்ரோடம் ஸ்பீக்கர் வில் பி தேர்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அகைன் ஸ்பீக்கர் எலெக்ஷன் வில் பி தேர், அகைன் இந்த சேம் ப்ராசஸ் வில் கண்டினியூ. மேடம், மை ஹன்ச் இஸ், நீங்கள் மாற்றி மாற்றி பேசணும்னு நினைக்கக்கூடாது. இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது விஜய் ஃபார்ம் பண்ணால் கூட அந்த கவர்மெண்ட் 6 மாதம் நீடிக்குமான்னு எனக்கு டவுட். ஆம் ஆத்மி சிச்சுவேஷன் பார்ட்டி சிச்சுவேஷன் வர மாதிரி ஆம் ஆத்மி என்ன இல்லை, சிச்சுவேஷன்? 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய இவங்களெல்லாம் பார்ட்டி கேடர்ஸ் எல்லாம் வாங்கி அது 6 மந்த்ஸில் டிசால்வ் பண்ணாங்கன்ற ஒரு இது யார் வாங்க முடியுங்க? பிஜேபி வாங்குச்சாங்க, இங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னா வேறு அப்போசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ ஏடிஎம்கே கிட்ட ஒரு 90 எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் என்டிஏ கிட்ட. அவங்க வந்து விஜய் கட்சியிலேருந்து, அப்போ விஜய்க்கு ஒரு 10 குறைஞ்சிருக்குது, இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு 10 குறைஞ்சி 100 இருக்குது விஜய்க்கு, டிஎம்கேக்கு ஒரு 60க்கு கீழே இருக்குது, இவங்களுக்கு ஒரு 90 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 90 ஒரு 80 இருக்குதுன்னா அந்த நேரத்தில் வந்து தே கேன் கிரியேட் திஸ் மிஸ்chiefs. விலை கொடுத்து வாங்குறது, ஆயிரம் ஹார்ஸ் ட்ரேடிங்கை பண்ணுற கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கணும், பவர் இருக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு 80 சீட்டாவது இருக்கணும். 2 பேர்கிட்டையுமே இல்லை. நைதர் ஏடிஎம்கே நார் டிஎம்கே கேன் பிரேக் டிவிகே. ஏன்னா இவங்ககிட்டே பவர்ஸ் கிடையாது, இவங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை. ஸோ இங்கே அந்த பாசிபிலிட்டிக்கான இடம் இல்லை. இது இப்படி இருந்திருக்கணும் உங்களுக்கு வந்து. either one of them would have got these numbers. either ADMK or DMK. either ADMK or DMK இந்த நம்பர்ஸை வாங்கி டிவிகே வந்து 3rd பொசிஷனில் போயிருந்துன்னா இது நடந்திருக்கும். அது அவங்க 2 பேரோட பேட் டைம், அது தமிழ்நாட்டோட குட் டைம். வீக்கஸ்ட் பார்ட்டி காட் தி மேக்ஸிமம் நம்பர்ஸ். இப்போ டிஎம்கேக்கு வந்து 107, ஏடிஎம்கேக்கு வந்து 72 டிஎம்கேவோட நம்பரு, டிவிகேக்கு வந்து 50ன்னு வச்சுக்கோங்க. த கேம் இஸ் அப். கண்டிப்பாக இவங்க ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, பிரேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. அல்லது ஏடிஎம்கே இதே நம்பரில் இருந்து டிவிகே 3rd பொசிஷனில் இருந்தால் ஏடிஎம்கேவும் டிவிகே உடச்சி எடுத்திருக்கும். பட் அவங்க கெட்ட நேரம் அவங்க 2 பேரும் பேக்கில் இருக்காங்க. ஸோ ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் குறைவு, இந்த அசம்பிளியில் குறைவு. ஏன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து டிவிகேக்கு இல்லை. ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு மணி பவரும் பொலிட்டிக்கல் பேக்கப்பும் இருக்கிற அந்த 2 கட்சிஸும் தே ஆர் வெல் பிஹைண்ட் த நம்பர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேடம், மை ஹன்ச் அண்ட் மை கட் ஃபீலிங் இஸ், இந்த நிமிஷம் எனக்கு வந்து விஜய் சிஎம் ஆவாரான்றது எனக்கு டவுட். அப்படியே ஒரு சிஎம் ஆகி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் நம்பர்ஸை ப்ரூவ் பண்ணுவாரான்றது டவுட்டு. அப்படியே ப்ரூவ் பண்ணாலும் திஸ் கவர்மெண்ட் மே நாட் லாஸ்ட் லாங். 6 மந்த்ஸ்க்கு மேலே இந்த கவர்மெண்ட் ஓடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. மை கட் ஃபீலிங் இஸ் வி ஆர் ஹெட்டிங் ஃபார் another election next 6 months to 1 year time. நீங்கள் சொன்ன இந்த ஹார்ஸ் ரைடிங் விஷயத்தில் இன்னொரு விஷயம் தோணுது சார், இது எனக்கு கரெக்டான சொல்லுங்கள். வாட் இஃப் கவர்னர் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமான நம்பர்ஸ் இருக்கக்கூடியவங்களை தான் கூப்பிடணும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் மேண்டேட்ரியால். அதை தாண்டி அதில் வேறு ஏதாவது லூப் ஹோல் இருக்கா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேறு யாரையாவது கூப்பிட்டு அப்போ அங்கே ஹார்ஸ் ரைடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நல்ல கேள்வி. இது வந்து செட்டில்டு பொசிஷன், கிட்டத்தட்ட செட்டில்டு பொசிஷன். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கு. முந்தி ஒரு இஷ்யூ இருந்தது, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் விபி சிங் வரும்போது இருந்தது. அப்புறம் வேரியஸ் அசம்பிளிஸ்லையும் இது நடந்தது. அதாவது வந்து 1 2 3 இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியை 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அந்த இஃப் த கவர்னர் இஸ் சாட்டிஸ்ஃபைட், இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிஸ் தட் இஸ் நம்பர் 1, he can call the number 2 அப்படின்னு ஒரு பொசிஷன் இருந்தது. பட் இட் வாஸ் லேட்டர் இன் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அஃப்கோர்ஸ் இதில் லூப் ஹோல்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிளாரிஃபைடு தட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும், நம்பர் 1. நம்பர் 2, கவர்னர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வந்து கவர்னர் முன்னால் போய், இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், நம்பர் 1க்கு வந்து மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் நம்பர் 2 வந்து நம்பர் 3 ஆதரிக்குது. அந்த நம்பர் 2 ஆரம்பிக்கிற நம்பர் 3யும் நம்பர் 2வும் எல்லா எம்எல்ஏஸையும் போய் கவர்னர் முன்னால் பெரேடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கவர்னர் கேன் சாட்டிஸ்ஃபை அண்ட் கால் தி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு ஒரு பொசிஷன் இருந்தது. அப்படி சில கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, டு டெஸ்ட் த ஃபேக்ட் தட் a particular party has majority or not is only the floor of the house, not the governor's house. இப்போ 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 90 இருக்குது யாருக்கு? தாவேக்காக்கு. ரிமைனிங் 134 to 144ல் வந்து ஒரு 80 வந்து திமுகக்கும்,
ஒரு 64 வந்து அதிமுக இருக்குதுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னும் போது லாஜிக்கலி நாட் பாசிபிள். ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் மேடம். அது இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து டிஎம்கேக்கு வந்து 90 இருக்குது, ரிமைனிங் 144 வந்து டிவிகே அண்ட் ஏடிஎம்கே. As per procedure and various judgments of the Supreme Court, the governor has to call only the DMK. ஏன்னா அவங்களுக்கு தான் 90 இருக்குது. பட் டிவிகே நான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுதுன்றதுனால கேன் த கவர்னர் கால் அப்படின்னும் போது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சே தட் யூ cannot, பிகாஸ் த கவர்னர் ஹி ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபைன்றதோட கான்செப்டே வந்து இட் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் இந்த ராஜ்பவன். த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் தான் அது நிரூபிக்கப்படும் அப்படின்னு இருக்குது. இங்கே அந்த பாசிபிலிட்டிஸ்க்கெலாம் இடமே இல்லை. ஏன்னா நம்பர்ஸ் ஆர் வெரி கிளியர். ஏன்னா இந்த சினாரியோலாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 100, 90, 80 அப்படி இருந்ததுன்னா இங்கே வந்து 107, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 60, அடுத்தது வந்து 50. ஸோ அந்த பாசிபிலிட்டிக்கு இடமே இல்லை. ஈவன் இஃப் த கவர்னர் விஷ் ஹி கான்ட் ப்ளே ஹேவோக், ஹி ஹேஸ் டு கால் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இஃப் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஃபெயில்ஸ்னா நோ ஆப்ஷன் பட் டு கோ ஃபார் பிரசிடென்ட்ஸ் ரூல். நான் சொல்கிறது என்னென்னா, அப்படியே விஜய் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார்னாலும் திஸ் கவர்மெண்ட் cannot லாஸ்ட் லாங். த நம்பர்ஸ் ஆர் நாட் ஆன் இஸ் சைட். அப்போ பெருசாக எங்கேயாவது பிரேக்கப் ஆகணும். ஏன்னா இப்போ அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ், லெஃப்ட், விசிகே, பிஎம்கே எல்லாம் சேர்த்தாலே இட் கம்ஸ் அரௌண்ட் 120 to 125, விச் இஸ் ஜஸ்ட் வேஃபர் தின் மெஜாரிட்டி. இது நித்தியகாண்டம் பூர்ணாயிஸ். ஸோ விஜய் முதலில் முதலமைச்சர் ஆவாரா என்பதில் எனக்கு இந்த நிமிடம் வரையில் சந்தேகம் இருக்கிறது. அப்படியே ஆனாலும் அவரால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியுமா என்பது அடுத்த பெரிய ஐயப்பாடு. அப்படியே நிரூபித்தாலும் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் நேச்சுரல் கோர்ஸில் வந்து 5 வருஷம் பொறுத்து தான் நமக்கு எலெக்ஷன். பட் இந்த அசம்பிளியை பார்க்கும்போது விஜய் மட்டும் இல்லை, யார் ஆட்சி அமைச்சாலும் 5 ஆண்டுகளுக்கு இந்த அசம்பிளி தாங்குமா என்பது கடினம். ஐ திங்க் 6 months to 1 year from now, maybe 6 months தான் என்னை பொறுத்த வரைக்கும், we may be heading for another election. நீங்கள் சொல்கிற போல் another election வந்தாலும் கூட the numbers are very crunch, very very dicey and very it's a very serious problem with the numbers. இந்த நம்பர்ஸை வச்சு மேபி இப்போ டிஎம்கேவாக இருந்தனா ரூல் பண்ணிவிடுவாங்க, ஏடிஎம்கே இருந்தனா ரூல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், if these numbers are with ADMK, they will rule for 5 years. If the numbers are with DMK, 100%, 200%, I am sure they will rule for 5 years. But these numbers are with Vijay. That's the that is the main issue. இங்கே என்ன சார் இன்னொரு விஷயமும் கேட்க வேண்டியிருக்கு. அவர் மேலே வைக்கப்பட்ட நீங்கள் சொல்ல மாதிரி வரிசையாக அடுத்தடுத்தான விமர்சனங்களை உடச்சிட்டே வந்திருக்காரு. இப்போவுமே வந்து இன்னும் கவுண்டிங் முடியலை, மிடில் இருக்குது. ஸோ மிராக்கிள் தான் இது, வந்து எதிர்பார்க்காதது தான் இந்த அளவுக்கான ஒரு சீட். அப்படிங்கும்போது வாட் இஃப் அவர் வந்து அவருக்கு தேவையான அந்த சீட்ஸோடு அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் சிஎம் ஆகிட்டார், எந்த தடங்களும் இல்லை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் அவருக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன சார்? இல்லைங்க, இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த சேலஞ்சஸை பற்றியெல்லாம் பேச நேரமே இல்லை மேடம். ஈ டசன்ட் ஹவ் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ விஜய்க்கு ஒரு 120 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் 120 இருந்ததுனா கூட, விச் இஸ் ஜஸ்ட் டூ மோர் பிகர் தேன் தி மேஜிக் நம்பர், விச் இஸ் 118 இஸ் த மேஜிக் நம்பர். 120ன்றது ஓகே ஃபைன், அதுக்கப்புறம் உட்காந்த பிறகு ஒரு 5லேருந்து 10 நம்பர் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கலாம். இஸ் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 8 to 10 நம்பர்ஸ். அதனால் வந்து அவர் முன்னால் ஒரே ஒரு சேலஞ்ச் தான், ஹவு டு அச்சீவ் 118. மற்ற சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபிலசாஃபிக்கல். அவர் கொடுத்த ப்ராமிஸ் எப்படி நிறைவேற்றுவார், கட்சிக்காரனை உள்ள வச்சுக்க முடியுமா, ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ஹைலி ஃபிலசாஃபிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதை பேசுகிறதுக்கு இப்போ நேரமும் கிடையாது, அதுக்கான அவசியமும் இங்கே இல்லை. ஏன்னா பிகாஸ் அவர் சிஎம் ஆவாரன்றதே நம்ம இட்ஸ் $1 million கொஸ்டின். வேர் ஆர் த நம்பர்ஸ்? இப்போ 1க்கும் 3க்கும் 2 தான் ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லும்போது 1 and 3 சேரது டிவிகே அண்ட் ஏடிஎம்கே. ஐ திங்க் இஃப் தட் ஹேப்பன்ஸ்னால் வந்து இஸ் காம்ப்ரமைசிங் வித் பிஜேபி. இப்போ ஒரு சீட்டு பிஜேபிக்கு இருக்குது, ஓகே, அந்த ஒன்று இல்லாமல் ஏடிஎம்கே மட்டும் விஜயை சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண வைக்க முடியுமான்னு சொல்கிறீங்க நீங்கள். தே வில் எக்ஸ்ட்ரிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். அவங்களுக்கு என்ன லாபம்? தென் இட் மஸ்ட் பி a coalition government. You have to part half of your ministry to ADMK. Logically speaking, that possibility is there. I agree. Not with NDA support, but with ADMK support. பிஜேபி வேணாம், பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தான், ஃபைன், நாட் பிஜேபி. ஏடிஎம்கே சப்போர்ட்ஸ் விஜய் அண்ட் விஜய் ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட்னா இஸ் அட் த மெர்சி ஆஃப் ஏடிஎம்கே. அது கேன் மோடி அலவ் இட், கேன் பிஜேபி அலவ் இட்? சரி, அவ்வளோ பெரிய கட்சி எதுக்கு வந்து விஜயை சப்போர்ட் பண்ணணும்? எனக்கு என்ன, டு கீப் டிஎம்கே அவே ஃப்ரம் பவர்ன்றது ஃபைன், அது ஷார்ட் டேர்ம் தான். லாங் டேர்மில் எனக்கு 5 வருஷம் பவர் இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், தென் இட் மஸ்ட் பி a coalition government.
அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு திமுக அண்ணா திமுக 2 பேருமே எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்டீங்க. தென் யுவர் பெட்ரேயிங் பீப்புள்ஸ் மேண்டேட். அங்கே வந்து சேரும் அது. அப்போ இதை மேனேஜ் பண்ணணும் நீங்கள். அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா திமுக வேண்டாம்னு சொன்ன உங்களுடைய ஓட்டு இப்படி 2 பிரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அதை கொலேட் பண்ணுற மாதிரி தானே. மைனஸ் பிஜேபி. மைனஸ் பிஜேபி. இட் இஸ் நாட் என்டிஏ சப்போர்ட், இட் இஸ் பிஜேபி சார், ஏடிஎம்கே சப்போர்ட். அதான் அப்போ வந்து இப்போ என்டிஏன்றது மொத்தமே 3 பார்ட்டியாக சுருங்கி போச்சு. அமமுக வாஷ்ட் அவுட்டு, மற்ற கட்சிங்க எல்லாமே ஒன்றுமே இல்லை. பிஜேபி கிட்டத்தட்ட ஒன்று தான், பாமக தான் இருக்காங்க. பாமக மட்டும்தான். பாமக சப்போர்ட் பண்ணும்போது வைகாண்ட் ஏடிஎம்கே. பாமக ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி கொடுத்து 5 பேருக்கு ஒரு மந்திரி கொடுத்து சேர்த்துக்கலாம். ஏடிஎம்கேவோட விஜய் சேர்றாருன்னா தட்ஸ் அ மேசிவ் பொலிட்டிக்கல் டிசிஷன். அது வந்து யார் விழுங்க போகிறாங்கன்னு பார்க்கணும். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் மேடம், அந்த பாசிபிலிட்டி இஸ் எக்ஸிஸ்டிங் லாஜிக்கலி. ப்ராக்டிக்கலாக அது ஏன்னா இப்போ 50 எம்எல்ஏ வேணுமோ இருக்காங்க போல், உங்களுக்கு 50 பேர் சப்போர்ட் பண்ணோம் அந்த டிசிஷன். இபிஎஸ்க்கு சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல சார். இபிஎஸோட சர்வைவல் ஒரு பக்கம்னா, விஜயோட பொலிட்டிக்கல் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து. ஏடிஎம்கே டிஎம்கே 2 வேணாதவன் தானே உனக்கு போட்டான். நீ ஒரு பெட்ரைங் த மேண்டேட்னு வாங்கலை. அதே பாமகவோ காங்கிரஸோ 2 லெஃப்ட்டோ விசிகாவோ டிஎம்டிகேவோ சப்போர்ட் பண்ணால் அது வராது. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மாலர் பார்ட்டிஸ் கேட்டகரியில் வந்துடுவாங்க. வேறு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுதுன்னா தட்ஸ் அ பிக் டிசிஷன். அப்போ வெளியிலேருந்து சப்போர்ட்டா அல்லது கேபினெட்டுக்குள்ளேயே போய் சப்போர்ட்டா? 2வது ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுதுன்னா ஏடிஎம்கேக்கு என்ன லாபம்? அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் யுவர் கெயின்? 5 வருஷம் எனக்கு பவர் இல்லை, நீ 5 வருஷம் ஆடுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு என்ன இருக்குது? பிகாஸ் ஆல்ரெடி யூட்டன் இன் டு மை ஓட் பேங்க். தட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ரொபோசிஷன். அப்படின்னா அது கோலிஷன் கவர்மெண்ட். கிவ் மீ டெபுட்டி சிஎம் போஸ்ட். 2.5 வருஷம் முன்னாடி இருந்தே அந்த பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. நாட் தட், அது வந்து ரொட்டேஷன். இது நான் சொல்கிறது வந்து விஜய் சிஎம், ஏடிஎம்கேலேருந்து டெபுட்டி சிஎம். ஒத்துப்பாரா ஐபிஎஸ்? இது வந்து ஹைப்போதெட்டிக்கல். அது எல்லாமே மேனேஜ் பண்ண பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பாசிபிலிட்டி வந்து நான் வேணால் அந்த கவர்மெண்ட் மே சர்வை. எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவு. மை கட் ஃபீலிங் இஸ் விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருனாலும் தட் மே நாட் லாஸ்ட் ஃபார் மோர் தென் 6 months. அண்ட் இட்ஸ் ரொம்ப ஃப்ரெஜைல் ஒரு மேண்டேட் இது. சார் அப்சல்யூட் ஃப்ராக்சர்டு மேண்டேட். அது எனி கவர்மெண்ட் வில் பி அ ஃப்ரெஜைல் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அது 6 months to 1 year அதிகபட்சம் ஓடாது, அதுக்கு மேலே ஓடாது. இவ்வளோ வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் நீங்கள் நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க சார். இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பாகவும் க்ரூஷியலாகவும், இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே உள்ள எலெக்ஷன் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி ரிசல்ட் வர வரைக்குமா அதில் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது பார்க்க முடியுதா சார்? அது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தான் இருந்திருக்கு, இந்த எலெக்ஷனில் கூட இருந்திருக்கு. தட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா கொஞ்சம் மேக்னிஃபை ஆகிருக்கு. அது வந்து அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா இல்லைனாலும் எந்தூசியாசம் அதிகமாக இருந்ததுன்றது உண்மை. பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அது மேக்னிஃபை ஆனது வந்து அதிகமாக இருக்குது. எஸ், தட்ஸ் கரெக்ட். நன்றி சார், உங்கள் நேரம் கொடுத்ததுக்கு. நன்றி மேடம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.